என்ன மச்சான் பப்பு, எப்படி இருக்க? என்ன கூட புதுசாக ஏதோ ஒரு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க? உங்கள் சொந்தக்கார பிள்ளையா? இல்லை, சொந்தக்கார பிள்ளைலாம் இல்லை தொப்பி. அது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளை. ஆமாம், அவங்க புதுசாக வந்திருக்காங்க. ஆமாம், சென்னையில் இருந்தாங்களாம். சரியான படிப்பாளி பொண்ணு போல். அதனால தான் என் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கேன். ஆமாம், ஏதாவது டவுட் நான் கேட்டுக்கலாம்ல. ஓ சரி சரி, அப்படியே எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துக்கோங்கப்பா. ஆமாம், வாத்தியார் கேட்கும்போது கை விட்டுறாதீங்க, நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என்னப்பா அந்த பிள்ளை பேர் என்னப்பா? என்ன அறிமுகப்படுத்தி வைப்பா, நம்ம ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம்ல. இவ பேர் மல்லி. நான் சொல்கிறேன் உன்னைய பற்றி. மல்லி, அவன் தான் தொப்பி. ஆமாம், நம்ம கிளாஸில் ரொம்ப நல்ல பையன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹாய் மல்லி. ஹாய், எப்படி இருக்கீங்க தொப்பி? நல்லா இருக்கீங்களா? எஸ், ஐ எம் ஃபைன். ஆ, எங்கே சென்னையில்? எங்கே நீங்கள்? எங்கள் சித்தப்பா கூட சென்னையில் தான் இருக்காப்புல. நாங்க சென்னையில கூடுவாஞ்சேரி. ஆமா, அங்கதான் இருக்கோம். உங்க சித்தப்பா எங்க இருக்காரு? எங்கள் சித்தப்பா வந்து கூடாதவாஞ்சேரியில் இருக்காப்புல. ஆமாம். கூடாதவாஞ்சேரியா? அப்படி சென்னையில ஒரு இடம் இருக்கா? தெரியல, இருக்கலாம் போல. எப்பா பப்பு, இன்னைக்கு வாத்தியார் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாப்ல? ஏதோ திருக்குறள் படிச்சுட்டு வர சொன்னாப்ல நினைக்கிறேன். என்ன திருக்குறள்? இன்னைக்கு என்ன படிச்சுட்டு வர சொன்னாப்லனா, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற திருக்குறள் படிச்சுட்டு வர சொன்னாப்ல சிவா. ஐயோ, படிக்காம வந்துட்டேனே. சரி சரி, சார் வந்தா யாருக்கு தெரியும்னு கேட்டா நீ கை தூக்கிடு. ஆமா, இல்லைன்னா யாரையாவது எந்திரிச்சு சொல்ல தெரியவாப்ல. திடீர்னு என்ன சொல்லிட்டாப்லன்னா மாட்டிக்கிறேன். ஏண்டா எல்லாரும் என்னையே தான் மாற்றி விடுவலடா. இங்கே நல்லா சொல்கிறேன், அவர் கேட்கும்போது திடீர்னு மறந்து போயிடுறா சடானா. சரி பாப்போம் என்னண்டி. நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும். நான் சார் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். பப்பு பெரிய படிப்பாளியாக இருக்கும் போல பப்பு. மஜா தான். சரி சரி, ஏதாவது டவுட்டு, ஏதாவது எக்ஸாமுக்கு தெரிலனா இந்த பொண்ணை பார்த்து எழுதிட வேண்டியதான். நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு.